அடுத்த முறை கண்டுபிடிச்சு விட்டேன். எங்கே? இதோ. இளவரசி அம்மானகை. என்ன? ஆமா, பெண்களிடம் கொள்ளையடிப்பதும் இவன்தான், கோவிலில் கொள்ளையடிப்பதும் இவன்தான், பெண்களை கற்பழிப்பதும் இவன்தான். இந்த பாவம் தளபதியார் ஒரு வாரம் பிளான் பண்ணி முடிச்சாரு. இவனு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, இரமசாலி, வெறும் ஆச்சு மட்டும்தான். போட்டு உலகம் கசிங்கிறார். சரி, இந்த முகமுடி அகற்றி தெரியல. உடைய தந்தை நாகப்பன் ஒழுக்கமானவன், கோட்டை காவலன் பணியாற்றி வந்தான். அவன் பெற்ற மகன் நீ சிறப்போடு இருப்பாய் என்று பதில் கொடுத்தேன். தவறிவிட்டான பாவி. ஒழுக்கம் விழுப்பதனம், ஒழுக்கம் வீடு ஓம்பப்படும் என்று வீடு உயர்ந்த ஒழுக்கத்துக்கு இழுக்கு தெரிந்த அழுக்கு மனவே கொடியோடு பேசாதே. தளபதியாரே, இந்த கொடியோடு யாரால சிலை அழைக்கிறேன். நாகப்பன் மகனுக்கு பாதாள சிலை. இப்பொழுது நான் அளிக்கிறேன் இவனுக்கு தண்டனை. இன்றே தூக்கு தண்டனை. ஒரு நல்லவனை தூக்குல போட போறாங்களே, இந்த விஷயத்து போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். மகளுக்கு ஆபத்து, உங்க மகளை தூக்குல போட போறாங்க. காப்பாத்துங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கடா தூக்குல போட்டாங்க? புலிமரத்துல. டேய், கைது தான போட்டாங்க. மாத்தி சொல்றேன். ஜால்சிய போடுங்க. டேய், போடுனா ஏமாத்துறானுங்களா? கதிரவா, அன்று உன் தங்கையை தொட்டு என் மார்பில் எடுத்து உழைத்தாய். பழிக்கு பழு, பஞ்சத்திற்கு வச்ச ஆளவனை தொட்டு பாண்டனா சரித்திரம் இருக்கிறார். பார்த்தாயா உன் நிலைமை எங்க இருக்கிறது என்று? ஏழைய பிறந்தது ஒரு குற்றமா? இதற்கு பேர்பட்ட தண்டனையா? ஆமா. இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எதற்காக? இப்போது தண்டனை தெரிகிறது என்னவென்று. நீ ஒரு கெட்டவனே. மதி கெட்டவனே, கெட்டவன் என்று உரைக்கிறாயே. தொட்டு கட்டான் இந்திரா, தொட்டாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவன் பட்டுக்கிய நாடு தருதல பயனே. முப்படை தளபதி ஆளவந்தனை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறாயா? என்னை தொட்ட அவனை கெட்ட பார்த்தாயா? உனது கடைசி ஆசை உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது. கடைசி ஆசை என்ன? கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு எங்க 3 பேர் உயிரை கேட்க போறேன். உங்க உயிரை எனக்கு சாவச்சிட்டு ஓடி போலாம் தான். வேற என்ன கேளு? இவங்களுக்கு நல்ல புத்திய குடியிறைவா. நல்ல புத்தி தானே பங்கல்ல நாங்க வாங்கிக்கிறோம். நீ கவலைப்படாத. புத்தி பங்கல். ஆமா. என்னடா ஈசன் துறை கடை சொல்ல ஆஞ்சி கடை சொல்லிட்டு கிடைக்காதா? நடா போட. பணத்தை விட்டு எதையும் வாங்க திறமை கொண்டவர்கள் நாங்கள். காலம் பண்பு பாதாள வரையும் போன்னு சொன்னாங்க. பாதாளத்துக்கு அது போவாது. நாங்க நோட்டின் போய் வைப்போம். கடைசி ஆசை என்ன? தமிழ் கடவுளை கூடிய முருகப்பெருமானை பற்றி ஒரே ஒரு அந்த 2 கொண்டாட்டி கடவுள்களை பற்றி நீ பாடப் போகிறாய். என்ன படியாகட்ட அந்த பாடலை இல்லாமல் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம்
காவடி சுமக்கும் தொண்டருடன் சூட்டிய ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வி அலங்கோலம் கந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்காலம். வரும் காற்றில் அணையா சுடர் போடும் கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆ ஆ, ஆ, ஆ. மன்னர் வந்துகிறார். தகட்டி ஒரு தூக்குல போடு. தண்டனை நான் என்ன மாட்டிக்கிறேன். செய்யலாமா? போடு, போடு. ஒண்ணு, ரெடி, ரெண்டு, ரெடி. மூணு. பெண்ணே, நீ யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? உன் பெயர்? ஐயா, நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி ஐயா. நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா? ஆமா ராஜேஸ்வரி, ஐயா. பெண்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு அருகதையற்றவர்கள். புறப்படுமா ஐயா, ஓ. என் மகையா, என் மகன் என்ன தவறு ஏய், செய்தார்? சொல்லுடா. போ போ என்று உரைக்கிறேன். என் மகன் என்னை தவறு செய்தான் என்று என்னையே கேள்வி கேட்க வழக்கு. என்ன ஆணவ வடி வழக்கு. உன் மகன் என்ன தவறு செய்தான் தெரியுமா? இந்நாட்டு இளவரசி வேள்வி நகையை களவாடினான். அவன் ஒரு திருடன். என் மகன் திருடன். ஐயா, என் மகன் அப்பேற்பட்டவன் கிடையாது ஐயா. எனக்கு தவறான இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. என் மகனை விட்டுடுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். என் மகனை விட்டுடுங்க. ராஜேஸ்வரி, கத்துகிறாய், கதறுகிறாய், அலறுகிறாயோ மகன் இறந்து விடுவான் என்று. அட, 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 அட. ராஜேஸ்வரி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? உன்னுடைய கணவன் எப்படி இறந்தான் என்று உனக்கு தெரியுமா? அவர் திடீர்னு மாரடி போல இருந்து மாரடைப்பால் இருந்தால் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நாட்டு மக்களை நம்ப வைத்தவனதால வந்தான். புரியவில்லை? என்ன? ஒரு உரையில் ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும், இரு கட்டாரி இருக்கக்கூடாது. ராஜேஸ்வரி, புரியவில்லை? புரியலையே. உன்னுடைய கணவன் நான் போடும் திட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை. நியாயம், நீதி, நேர்மை என்று என்னிடத்திலே உரைத்தான். ஆகையால் மனிதனை நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று உன் கணவனை கொலை செய்தவனே இந்த ஆள வந்தவன். என் குடும்பத்தை போய் சீரழிச்சிட்டு, ஆனா கொலைகார பாவி, உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். பட்ட சிறுக்கு. நான் காலாளிடு வேலையை கணத்தால் செய்யக்கூடிய பட்ட சிறுக்கு. எல்லையே பேசுகிறாயா? இந்த முப்படை தளபதி ஆளவந்தனை பார்த்தால் ஆண் வர்க்கமே நடுக்க, கலக்க, தயக்க வரும். என்னடா என் கண் முன்னே நின்று பேசுகிறான். ஏய், அப்படியா? அவளை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. இரண்டு பிள்ளைக்கு தாய் போல் தெரியவில்லை. கட்டோட உடல். அவளை சிறிது நேரம் சிறைச்சாலையில் அடைகளை கற்பழித்து விடுகிறேன். மன்னர் வந்துங்கிறாரு. அதற்காக நடத்துகிறேன். ராஜேஸ்வரி, உன்னுடைய கணவன் இருக்கும்போது இரண்டு பிள்ளைகள் இருந்தார்களே, சிறிய குழந்தைகள். அவர்களை எப்படி வளர்த்தாய் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த ஆளவந்தானுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ராஜேஸ்வரி, நீ ஒரு விவசாயி, நீ ஒரு தாசி, நீ ஒரு தாசி. ஆனா கொலைகார பாவி, இனிமேல் நீ உயிரோட வாழவே கூடாது. இந்த உலகத்தில் அழியவே கூடாது. என்ன ஆளவமணி உனக்கு? ஆளவந்தனை தொட்டா வந்துதா சரித்திரமில்லை. ஆனால் என்னையே கொலை செய்ய கொண்டிருக்கிறார். மனிதனை நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன். இருப்பதை விட இறப்பதை விட.
கேக்குற எனக்கு ஒண்ணு மனசுக்குள்ள ஒரு சீவான பாட்டுக்குள்ள வருவானோ நான் போடுவானோ தண்ணி ஊத்துறோம் பரவாயில்ல நீ குத்து வச்சு எல்லாம் வர்றவங்களாம் குத்து வைக்க சாரு என்ன ஆயிட்டு உனக்கு தாங்கல பாரு உனக்கு என்ன வேலைங்க யாரு எங்களுக்குள்ள 1000 இருக்கா 500 குட்டியா ஏன்டா 500 வாங்கி பாருங்க நான் காசு வந்துறேன் சாரு அங்கிள் அங்கிள் சொல்ல கூடாது அது வேற மாமா தான் அங்கிள் சொல்லணும் என்னாச்சு உனக்கு எப்படி சொல்லணும் வாயிலுக்கும் முதல்ல உனக்கு ஒண்ணு போய் சொல்லக்கூடாது ஐயோ நீ செவிடியா சொல்லக்கூடாது யாரு பத்தினி நீ கூட கூடாது சார் உனக்கு போட்டு என்னுடைய மனைவி நிற்கிறாளே எனக்கு யாருன்னா சேர்த்தாங்களா உனக்கு தான் குத்துக்கிறாங்க எனக்கு இருக்குதா என்னுடைய மனைவி நிற்கிறாளே மனசு ஒரு மாதிரி இருக்குடா உட்கார வச்சு தூக்கி என்ன சாரு இல்லங்க நம்ம பொண்ணு கல்ல வேல்வேலி ஆமா நம்முடைய மகள் அந்த பையனை லவ் பண்றா காதலுங்க என்ன காதலு அந்த பையன் என்ன பையன் அந்த நாக புத்தா வேலி ஜாஜா கதிரவனா என்ன நம்முடைய மகள் கதிரவன் நல்ல தட்டு என்ன தட்டிங்க ஏய் நீங்க வாடா கதிரவனை காதலிக்கடா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஐயா இப்ப இருக்காதீங்க வெளிய போயிடுங்க என்னது முடி எடுத்துட்டேன் முடிவை எடுத்து விட்டேன் சாரு நம்முடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடிச்சுட்டா போகுது அதுக்கு நீ அண்ணெல்லாம் தாலி கட்ட சொல்லாதீங்க நான் அதெல்லாம் கட்ட மாட்டேன் ஏன்டா உன்னைய கட்ட சொல்றேன் நான் இல்ல ஒரு பேச்சு சொல்றேன் நான் போய் எனக்கு ஏண்டா நாங்க யாரோட தகுதி என்ன ஒரு தரதரமே நீ யார் ஒரு வேலைக்காரன் கல்யாணம் ஆயிட்டே 7 வருஷம் கல்யாணம் ஆயிட்டே 7 வருஷம் உட்காருங்க தாத்தான் சொல்லாம மனசு தொலைச்ச தாத்தான் சொல்றாரு நம்ம பொண்ணு லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா நாட்டுக்கும் யார் கல்யாணம் பண்ணிப்பா எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால ஏன்னா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கத்துட்டா யாரும் தெரியாத முடிச்சுடு எல்லாம் போச்சு இருக்கின்றார் ஒரு மாப்பிள்ளை என்ன யாரா இந்த கதை கூட எல்லாரும் அது அடுத்த தரகன் பண்ணிடுவான் இருக்கின்றார் ஒரு மாப்பிள்ளை இருக்கின்றான் யார் அது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயோ சாரு என் மூத்த மனைவி என்றாலே மணிமேகலை அவருடைய தம்பி இருக்கின்றானே யாரு இன்னும் தெரியல அவன் தம்பி என் மைத்துனன் இந்நாட்டு தளபதி முப்படை தளபதி என் மைத்துனன்டா ஆள வந்தான் என்னுடைய மைத்துனன் சொல்றது எங்க நீ சொல்ல விட்ட நீ எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சந்தோஷத்துல கூப்பிட்டு டக்குன்னு முடிய போயிட்டு நான் பேச முடியாது நான் பேசுகிறேன் என்னுடைய முகத்தை மட்டும் தான் பார்க்கணும் என்னுடைய முகத்தை மட்டும் பாத்துக்கலாம் தளபதி யாரு காரணம் இருக்கின்றது உனக்கு திருமணத்தை முடிக்க போகின்றேன் உண்மை புரியவில்லை என் மகள் வேல்விழிய உனக்கு திருமணம் உண்மை கெட்ட பாலை எவனாவது குடிப்பானா கெட்ட பழத்தை எவனாவது உண்பானா வேல்விழி ஒரு எச்சில் பட்ட கனிமாவா எச்சில் பட்ட கனி அவனை என் தலைவில் கட்டலாம் என்று வடக்கோட்டை கட்டி வைக்கிறாயா நான் என்ன எனக்கு நாட்டிலிருந்து வந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்னமோ பெருத்த பேராசை ஆசை இருக்கலாம் அளவுக்கு ஆசை இருக்கக்கூடாது சரி மாமா வேல்விழி யார் என் அக்கா மகளாகிவிட்டான் மணிமேகலை பெற்றெடுத்த பொத்திரை வேல்விழி நீ யார் என் தாய்மாவனாகிவிட்டாய் அப்படி இருக்கும்போது வேல்விழி நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன ஒரு முற்றுமொழியாக வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் நீங்க செய்து முடிக்க வேண்டுமாமா என்ன செய்து முடிக்க வேண்டும் எப்படி தெரியுமா எப்படி சிறந்து மேல இருக்க மணிமணி இந்த நாடு நகரம் அனைத்தும் முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு பெயரில் உயிர் சாசனம் எழுதி வைத்தால் உன் மகள் வேல்வியை நான் திருமணம் செய்து
அட பாவி, உன் கொள்ளாத பார்வை சொல்லாமல் சொல்லிவிட்டது செய்ய சீரட்டு செயலை. அட கொடியவனே, என் மனைவிக்கு தம்பியாயிற்று என்று உன்னை நான் அழைத்து வந்தேன். சரியா சுத்திருந்த நீ ஒரு குடியாரனாக தெரிந்து அழைத்து கொண்டிருந்த அனாதை இருந்த நீ, உன்னை அழைத்து வந்தேன். இருக்கு இடம் கொடுத்தேன், உனக்கு உடை கொடுத்தேன், உன்னை உணவளித்தேன், இந்நாட்டு தளபதி பதவி கொடுத்தேன். இத்தனையும் உனக்கு கொடுத்தேன். என் முகத்தை விழிக்காத நன்றி கட்டவன். ஓட நாட்டை விட்டு ஓட. உன்னை முன்னோடி விட்டு என் தவறு. ஓடா என்ன நேரத்துல பிறந்த நோடியோ என்ன பெத்தம்மோ காலையில 9 மணி நீ அழுவாத செல்லம், நீ அழுவாத, நீ அழுவாத. 2 பேரும் சண்டை போடுறீங்க. ஒருவேளை ஒண்ணு போட்டு தந்தானே எனக்கு போடுவான். அது எப்படி போடுவான்? நான் யாரு போடுவான்? அவன் லேசா இல்ல கிழவன் சொல்ல செல்லம். பொட்டு வைத்த முகமோ அவன் ஏன் உன்னை கொல்ல வரான் தெரியுமா? உன்னை கொல்லணும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. உன் சொத்துனால உன்னை கொல்லணும். தள்ளிட்டு உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். டீகள் உட்காந்து டீ வாங்கி தர மாட்டான். இல்ல நான் என்ன சொல்றேன் கேவா, அந்த ஆளு இருக்க என்ன மாமா அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சொல்லுவது. சூடு தன்னாலும் அருகில் என்ன பண்ணுறா? என்னன்னா அந்த ஆளு வந்து உன்னை போட்டு தள்ள வேண்டாம். ரீசன் என்ன? முடியாது. அது எப்படி? என்னடா ஓவரா பேசுகிறான்? என்ன மரியாதை குறையுது? நான் சொல்றது கேளுங்க. சொத்து இருக்குதுனால தான் பிரச்சனை. அதனால சொத்து என்ன பண்ணலாம் அந்த அம்மா கேளு. இருக்கிறாளே அப்படி இருக்கிறாளே லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லுவான். அவன் உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன் பொண்ணை கட்டிக்கிறான்றான். யாரு போறானே அவனா? அவன் கிடக்கிறான். ஆமா, சொத்து இந்த நாடு என் பேர்ல இருப்பதா? அதான் பிரச்சனை. அதான பிரச்சனை. எழுதி கொடுத்துரு. யார் பண்ண ஈல என் பேர்ல கொடு. சாருமதி, நாடு என் பேர்ல இருந்தா உன் பேர்ல இருந்தா ரெண்டும் ஒண்ணுதானே? போட்டு விடு. சரி, ஒரு கையெழுத்து. என் உயிரோடு கொடுத்திருக்கிறேன் நானு. ஒரு கையெழுத்து. உன் கதை எங்கோ போய் பாரு. உன் கதை முடியும். என்னடா இது? இந்த பாடலில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒண்ணும் கிடையாது. வேணால மை காலி ஆகுது அதை சொல்றேன். போட்டியா? இந்த நாடு மணிபுரி நாடு, இந்த நாட்டின் தமிழ் அனைத்துமே என் மனைவி சாருமதிக்கு சொந்தம். இப்படிக்கு இந்நாட்டு மன்னன் மணிமாறன். அது ஞாபகத்துல இருக்கிறான். சொன்னா அப்பதான் கூடுவானு. ஐயா பால் கொடுத்து படுக்க சொல்றீங்க. படுக்க வைக்காத. அங்கதான் பிரச்சனை. கொஞ்சம் அடி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கேஸ் போட்டு திரும்பி வாங்கிடுவான். அவனை போட்டு தள்ளிடு. அவ்வளவுதான். நம்ம ஒன்னு அடையினா ஒன்னு போட்டு தரலாம். அதுதான் உலக நீதி. வயசான கட்டாதே போய் சேர்ந்துரும். அது போய் சேர்னா அப்புறம் கேஸ் போட்டுருவான். மத்த உதவும் போடுவோம். பரவாயில்லையா? போட்டு போட்டலான்ற. அவ்வளவுதான்.